ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது இது எல்லாத்தையும் பண்ணுறதை பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்ம சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரியா சேது, தமிழ்ச்செல்வியோட சந்தோஷத்துக்காக நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கியா? நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் பாத யாத்திரையே போனது. அந்த விஷயம் போலாம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரிக்கு இந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதே நான் தானே. கண்டிப்பா உங்க யாரையும் நான் சந்தோஷமா இருக்கவே விட மாட்டேன். என் பையனோட வாழ்க்கையை கெடுத்து இப்ப குட்டிச்சோரை உட்கார வச்சிருக்கீங்க. என் பையன் எப்படி கஷ்டப்படுறானோ அதை விட டபுள் மடங்கா நீங்க கஷ்டப்படணும். உங்களை நான் சந்தோஷமாவே விடவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கவும் நம்ம சித்ரா வந்து, மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாரடி, அந்த தமிழ்ச்செல்வியை எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவ இந்த வீட்டுல இருந்தா நம்மளுக்கு மரியாதையே கிடைக்காது. முதல்ல அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்டி, இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டே அவளை போக வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மா எனக்கும் எரிச்சலாதாம்மா இருக்கு, அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப கோவமா வருதுமா. எப்படிமா அவளை மட்டும் அவங்க தூக்கி வச்சு ஆடிக்கிட்டே இருக்காங்க? நம்மளெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஆளவே தெரியாது இல்லை அப்படின்னு நம்ம சித்ரா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லுவோம். இங்க பாருடி, எல்லாம் ஒரு காலம் தாண்டி. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்து வாயாலே நீ வெளியே போடி அப்படின்னு நான் துரத்த வைக்கிறேன். கண்டிப்பா அது நடக்கும். அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு நம்ம ஈஸ்வரி ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பதான் இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, இங்க பாரியா சேது, நீயும் தமிழ்ச்செல்வியும் நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு தரிசனம் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்பத்தா திடீர்னு கோவிலுக்கெல்லாம் போக சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா சேது, என்ன ஏதுன்னு கேட்காம போய் சாமி கும்பிட்டு வாங்கியா. தமிழ்ச்செல்வி நீயும் போயிட்டு வந்துரு. உனக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நம்ம இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். இல்லை மாச்சி, எனக்கு ஓகே தான், நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் சொல்லவும், அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த தமிழ் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குவோம். அக்கா இப்போ தானே நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன், அதுக்குள்ளே எனக்கு ஜூஸ் எல்லாம் எதுக்குக்கா? எனக்கு வேண்டாக்கா ஜூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், உனக்கு வேண்டான்னா வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் வேண்டான்னு அர்த்தமா? அதெல்லாம் இல்லை, வயிற்றுல இருக்க குழந்தையும் ஆசைப்படும்ல, நீ முதல்ல அதை வாங்கி குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி வேற வழியே இல்லாமல் ஜூஸை வாங்கி குடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், இனிமே அதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான் உனக்கு. அதுக்கப்புறம் நானே உன்னை அடிச்சிருவேன், அப்புறம் என் குழந்தை வந்து உன்னை எட்டி உதைக்க வச்சிருவேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாமுத்திரி இருந்துட்டு தாமரை கிட்ட, இங்க பாருடி, அந்த வீட்டுல இருந்து அந்த ஈஸ்வரி எப்படியாவது வெளியே துரத்தணும்டி, நம்ம என்னடி பண்றது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம காமேஷ் பிச்சை வராரு. வந்த உடனே நம்ம தாமரையை பார்த்து, என்ன லோட்டஸ், என்ன அம்மாவும் பொண்ணுமா ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா, உன்னால தாண்டா நாள் முழுக்க நாங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கோம். உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படிடா சந்தோஷமா இருக்க முடியும்? இங்க பாரு, இதுக்கெல்லாம் காரணம் என்னோட அத்தை தானே சொல்லிட்டு என் மாமா கிட்ட வந்து சொல்லிடு, சொன்னா உன் கூட சேர்ந்து நான் வாழ்றேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காமிஸ் பிச்சைக்கு ரொம்பவே ஆசையா வந்துடுது. என்ன தாமரை சொன்ன, நீ சொன்னதெல்லாம் உண்மை தானே? நீ கண்டிப்பா என் கூட சேர்ந்து வாழவில்லை, நான் கண்டிப்பா போய் ஆதாரத்தோட அவங்க கிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாவுத்திரி இருந்துட்டு, என்ன சொன்ன நீ, என்ன ஆதாரத்தோடு நிரூபிக்கிறியா? அப்போ உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? இருக்கே, இந்த மாதிரி நிறைய பேர் ஏதாச்சும் வந்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பழிய தூக்கி எங்கள் மேலே போட்டு போயிடுவாங்க. அதனால தான் எல்லாத்துக்குமே நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுறது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே அவங்களுக்கு எதிராக தானே இருக்குது, அவங்க கிட்ட காட்டினா கண்டிப்பாக எல்லாருமே நம்புவாங்கள்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தாமரைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாரு, இந்த விஷயத்த மட்டும் என்னோட மாமா கிட்ட போய் சொன்னா கண்டிப்பா அந்த ஈஸ்வரியை வெளியே துரத்திடுவாங்க. அவளும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டானா எங்க ரோட்ல தானே தங்குவா, அப்ப வச்சிருக்கான் அவளுக்கு.
இங்க பாருடா, நீ மட்டும் இந்த உண்மையை என்னோட மாமா கிட்டேயும் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லி அவளை வீட்டை விட்டு துரத்திட்டேன்னா கண்டிப்பா நான் உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு, அடி என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு மெதுவா கேட்கவும்மா கொஞ்ச நேரம் அமைதி இருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, மாமா எனக்கு 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 மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கும் மாமா, எனக்கு மாங்காய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லவும், என்ன தமிழ் இப்படியெல்லாம் பேசுற நீ, உனக்கு மாங்காய் தான் வேணும், நான் உனக்கு கடையை எடுத்துட்டு வந்து இறக்குறேன், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு மாங்காய் வறுத்துட்டு வந்து நம்ம தமிழ்ச்செல்வியோட முன்னாடி கூடையா நிற்க வச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த தமிழருக்கு என்னம்மா இது, நான் இவ்வளோ மாங்கெல்லாம் கேட்கல, ஒத்த மாங்காய் தானே கேட்டேன், நீ மாங்காய் தானே கேட்ட, அதனால தான் உனக்கு கடையே எடுத்துகிட்டு வந்து இறக்கியிருக்கேன், உனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரி வந்து என்ன செய்தோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சின்னம்மா, என் பொண்டாட்டி மாங்காய் கேட்டாலாம் அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுக்குன்னு இவ்வளோவா வீடு முழுக்க மாங்காவே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்க, உன்னோட பாசத்துக்கும் ஒரு அளவு இல்லையா சேதோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க வரவும், வந்த உடனே என்னையா சேதோ இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லப்பா தமிழ்ச்செல்வி மாங்காய் கேட்டு ஆசைப்பட்டாலாம், அதனாலதான் ஒரு கடையே தூக்கிட்டு வந்து நான் வீட்டுக்குள்ள வச்சுட்டேன், அதுதான் சின்னம்மா எதுக்காக இவ்வளோ வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சேதோ எதுக்காக இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்க, இவ்வளோ எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சேதோ இருந்துட்டு, அது இல்லப்பா, அது ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி மழுப்பி கேட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காமேஷ் பிச்சை வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு, இங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் அவனை வெளியே போக சொல்லு, எதுக்காக இவன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு கோவமா பேசவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம கருப்பு இருந்துட்டு காமேஷ் பிச்சை கிட்ட போயிட்டு, இங்க பாரு எதுக்காக இங்க வந்திருக்க காமேஷ் பிச்சை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல வந்தேன், எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க ஐயா, உங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு உண்மையை மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன் ஐயா அப்படின்னு நம்ம காமேஷ் பிச்சை சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சேது வந்துட்டு, நீ எந்த ஒரு உண்மையும் சொல்ல தேவையில்ல, முதல்ல இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி நம்ம சேது சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருடா, எங்க வீட்டோட மானத்தையே வாங்கிட்டேடா, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு எப்படிடா என்னோட மகன் முன்னாடி வந்து நிக்க முடியுது, உன்னால தானே என்னோட மகன் எந்த இடத்துக்கு போனாலும் தங்கச்சி மக ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாமே, அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாமேன்னு கேட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்கடா, இனிமே நீங்க யாருமே எங்க கண்ணுல முழுக்க கூடாது, முதல்ல இங்க இருந்து போடா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அப்பதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்க அதை கேட்காம எதுவுமே என்னை பேச விடாம எதுக்காக தடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் நான் பேசுறதை மட்டும் கேட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் பேசுங்களேன், ஒரே ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன், எல்லாரும் என்னோட நான் பேசுறத மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன், இந்த வீட்டுல இருந்து என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினாலையும் நான் அதை ஏத்துக்கிட்டு நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம மோகனா இருந்துட்டு, அத்தை அதுதான் ஏதோ சொல்ல வரேன்னு சொல்றாங்கல்ல, அதுவும் ஏதோ உண்மை வேற சொல்லணும்னு சொல்றாங்க, அதனால என்ன உண்மைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமே, கொஞ்ச நேரம் அமைதியே இருக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லவும், அடியே நீ கொஞ்ச நேரம் அமைதியே இருடி, அவன் இந்த வீட்டுல இருக்கிற சொத்தெல்லாம் சுருட்டிட்டு போலாம் தாண்டி வந்திருப்பான், அதுக்காக தாண்டி ஆத்தாளும் மகளும் அனுப்பி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்க பாருங்க அம்மாச்சி, எனக்கு அப்படி தெரியல, நீங்க கொஞ்ச நேரம் நம்ம பொறுமையை இருந்து கேட்கலாமே, அவன் என்னதான் சொல்றான்னு, நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு இருந்துட்டு நம்ம காமேஷ் பிச்சை கிட்ட சொல்லவும், காமேஷ் பிச்சை இருந்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க ஐயா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நீங்க ஊருக்கே தலைவர், இப்படி இருக்கும்போது நான் உங்களை ஏமாத்துனது மிகப்பெரிய தப்பு தான் ஐயா, அது ஆனா நான் பிளான் போட்டெல்லாம் பண்ணல, என்னை ஒரு ஆள் பண்ண சொல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், தாமரையா ஏமாறல, தாமரை நான் உண்மையான பணக்காரன்னு நினைக்கிற அளவுக்கு நாங்கள் ட்ராமா பண்ணோம், அதனால தான் என்னை பணக்காரனை நம்பி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே தவிர அவள் என்னை பிச்சைக்காரன்னு நினச்செல்லாம் கல்யாணம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாருடா, அது சின்ன குழந்தை கூட உன்னை பார்த்தா சொல்லும் ஒரு பிச்சைக்காரன்னு, அவள் எப்படிடா உன்னை நம்பினா, கண்டிப்பாக அவன் நம்பியிருக்க மாட்டா, அவள் முட்டாளுடா, அதனால தான் அவன் உன்னை நம்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவள் நம்பினது நான் உண்மைதான், ஆனால் நான் பண்ண நடிப்பால் மட்டும்தான் அவன் நம்பலானே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை, இது எல்லாத்தையும்
எல்லாத்தையும் பண்ண சொன்னது இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன சொல்றான் இவன், நம்மளை மாட்டி விட்டுருவான் போலயே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாகிற ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமாவும் ஆக்ரோஷமாகவும் நம்ம காமிஸ் பிச்சையை பார்த்து வேண்டாம் சொல்லாத சொல்லாத அப்படின்னு அப்படியே கண்ணாலே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம கருப்பு இருந்துட்டு என்ன சின்னம்மா, என்ன அவங்க கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை கருப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஈஸ்வரியும் மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு மா என்னம்மா நம்ம பண்ணது எல்லாத்தையும் சொல்ல வந்திருக்கான் போலம்மா, இப்போ என்னம்மா பண்ணுறது, ஏதாவது பண்ணி இதை தடுத்தே ஆகணுமா, நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அது கருப்பு இருந்துட்டு என்ன அங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு தான் உன்னோட வேலையா, முதல்ல இங்க கவனிக்கிறத விட்டுட்டு அந்த பக்கம் கவனி அப்படின்னு சொல்லி நம்ம சித்ரா திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு இங்க பாருங்க ஐயா, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க தானே சொன்னேன்ல, ஆனா நீங்க யாருமே யாரு என்னன்னு எதுவுமே கேட்க மாட்டீங்க, இந்த வீட்டுல இருக்கிறவங்க மேல நீங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு இங்க பாருடா, யாருடா இதெல்லாம் செய்ய சொன்னது, இந்த வீட்டுல அப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை செய்ய சொல்றது யாரு, அந்த ஈஸ்வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பதா கேட்கவும், இதை கேட்ட உடனே எப்படிமா எப்படி நீங்க இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க, அவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் இழிச்ச வாயா தெரியுதா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான், என்னோட பொண்ணு தான் அப்படின்னு நீங்க அதாவது எல்லாத்துக்கும் ஈஸியா எங்க மேல பழி போட்டுருவீங்க, எங்களை பார்த்தா என்ன இழிச்ச வயனை எழுதி ஒட்டியிருக்கா, இங்க பாருடா எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சு இப்படி ஒரு பொய்ய சொல்றதுக்கு, நானா உன்னை இது எல்லாத்தையும் பண்ண சொன்னேன், ஆமா நீங்க தான் பண்ண சொன்னீங்க, நான் தான் பண்ண சொன்னதுக்குன்னு ஆதாரம் என்ன வச்சிருக்கனே, இங்க பாருங்கம்மா நீங்க தான் என்கிட்ட வந்து சொன்னீங்க, இந்த மாதிரி என்னோட ஆசையை நீங்க நிறைவேற்றி கொடுக்குறேன், நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இப்படியெல்லாம் பண்ணாதான் அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணும், நீங்க இப்படியெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு, அது எல்லாத்துக்கும் காசு கொடுத்ததுன்னு நீங்க தானம்மா, நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லையாமா அப்படின்னு நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு நம்ம ஈஸ்வரியை பார்த்து பேசவும், ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, உண்மையாவே இது எதுவுமே நான் பண்ணவே இல்லை, இவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான், இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் மாமா உங்ககிட்ட காலில் விழுந்து கேட்குறேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மாமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க இப்படியெல்லாம் நாடகம் போடாதீங்க, நான் இப்படி நாடகம் போடுறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ராஜாங்க இருந்துட்டு இங்க பாரு இதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க சார், இங்க பாருங்க ஐயா, என்கிட்ட ஆதாரம் இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட நான் தைரியமா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், இவங்க ஒரு நாளைக்கு எனக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன பேசினாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க நேரில் வரும்போதெல்லாம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றது எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன், இங்க பாருங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ரெக்கார்டு அதாவது ஃபோன் கால் ரெக்கார்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு தலையை குனிச்சிட்டு ஒரு மாதிரியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம அப்பதான் இருந்துட்டு அடியே இதெல்லாம் என்னடி, இதெல்லாம் என்னது சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரியும் ரொம்பவே பதட்டமா, அவன் ஏஐ யூஸ் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கான், இது நானே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஏஐயா இல்லை இது ஒரிஜினல் வீடியோவானு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்களையும் நீங்க செக் பண்ணி அவங்கள வச்சும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்படி இல்லையா உங்களுக்கு நெருக்கமானவங்க யாருன்னா இருந்தா அவங்களையும் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க, கண்டிப்பா இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு உங்களுக்கு புரியும், அவங்க தான் இது எல்லாத்தையுமே எனக்கு சொன்னாங்க, என்னோட ஆசையை ஒரு பெரிய இடத்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ராஜ வாழ்க்கையை வாழணும், 3 வேளையும் ஓசி சாப்பாடு சாப்பிடணும், இது மட்டும்தான் என்னோட கனவு, அந்த கனவை இவங்க நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதனால தான் அந்த ஆசையால தான் நான் தாமரையை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளும் என்னை பெரிய பணக்காரன்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நான் ஒரு பிச்சைக்காரன்னு தெரிஞ்ச உடனே அவள் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா, அதனால தான் இது எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே ரொம்பவே ஆக்ரோஷமாகவும் ரொம்பவே
கோவமாகவும் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு நம்ம காமேஷ் பிச்சை கிட்ட வராங்க. வந்த உடனே இங்க பாருடா, எதுக்காகடா எல்லா உண்மையும் சொன்ன அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கம்மா, நீங்க எதுவுமே பண்ணலன்னு இப்படி பொய் சொல்றீங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா, எதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாரு, நான் இது எல்லா உண்மையும் எந்த காரணத்துக்கு கொண்டோ வெளியே சொல்லக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இது எல்லாத்தையுமே பண்ணேன், எப்படா உனக்கு மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்கம், அப்பத்தா, மோகனா, சேது, தமிழ்ச்செல்வி, மலரு, அதுக்கப்புறம் என்ன காவியா, இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரி தான் அப்படின்றத நம்பவே முடியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, என்னதான் இருந்தாலையும் நம்ம தாமரை நம்ம வீட்டு பொண்ணு, அவ கஷ்டப்படுறத நம்மளால பார்க்க முடியாது இல்லையா, அவ ரொம்ப பாவம், எதுக்காக அவளை நம்ம கஷ்டப்படுத்தணும், அவ ஏதோ தெரியாம போய் ஏமாந்துட்டா, ஆனா அந்த ஏமாந்ததுக்கு காரணமும் யாரு, இந்த வீட்டுல இருக்கிறவங்க தானே. வீட்டுல இருக்கிறவங்களே ஒரு பொண்ணு வாழ்க்கையை இப்படி அழிச்சிருக்காங்க, அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்லவே இல்லையா மாமா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருடி தமிழ்ச்செல்வி, இந்த உலகத்துல எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு பாருடி, உனக்கும் ஏதாச்சும் பண்ணி கூட வச்சிருவான், நீ வாடி இங்க உக்காந்துக்க வாடி, அந்த இங்க பாருடி உங்க அம்மாக்காரடி எங்கடி போனா அப்படின்னு சொல்லி சித்ரா கிட்ட கேட்கவும், இங்க பாருங்க அப்பதான் நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க அப்பதான் அப்படின்னு சொல்லவும், என்னடி ஓவரா பேசுறாங்க, நீங்க ரெண்டு பேரும் பண்ணி வச்சிருக்க வேலைக்கு இப்ப வரைக்கும் நீங்க வீட்டுல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதே அதிகம் தாண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட மகன் உங்க ரெண்டு பேரையும் வெளியே துரத்த தாண்டி போறான், அதை நீ பார்க்க தாண்டி போற, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் நாங்க, என் அண்ணனோட வாழ்க்கையை நாசம் பண்ணவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க, அதனாலதான் இப்படி ஒரு வாழ்க்கைய தாமரைக்கு அமைச்சு கொடுத்தாங்க, என்னோட தம்பி மேல எந்த ஒரு தப்பும் இல்லாமே அவன் என்னை கெடுத்துட்டான்னு எல்லாருக்கும் முன்னாடியும் கேவலமான ஒரு விஷயத்த சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சால, அதனாலதான் இது இப்படி ஒரு விஷயத்த நாங்க பண்ணோம் அப்படின்னு நம்ம சித்ரா இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு சித்ராவை ஒரு அடி அடிச்சிடறாங்க. எங்க பாருங்கக்கா, உங்களுக்கு கூட மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா, தாமரையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என்னோட அப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அப்படி இருக்கும்போது தாமரையோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா நீங்க, தாமரை எவ்வளவுதான் பண்ணட்டும், அதுக்காக அவளோட வாழ்க்கையவே அழிச்சிருவீங்களா, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, எங்க பாரு சேதோ, எங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லதான், என் பையனோட வாழ்க்கையை அழிச்சவன் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சோம், அதனாலதான் இது எல்லாத்தையுமே பண்ணோம், அதுக்கு என்னங்கிற இப்போ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் எழுந்து வந்து, என்ன ஈஸ்வரி சொன்ன நீ, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா, நீ இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு இப்பதான் நான் நினைச்சேன், ஆனா உன்னோட வாயிலேயே இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நினைச்சு கூட பார்க்கல ஈஸ்வரி, இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன மாமா பேசுறீங்க நீங்க, என்ன பேசுறீங்க நீங்க, என்னால எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும், இந்த வீட்டை விட்டுட்டு எப்படி என்னால வெளியே போக முடியும், இந்த வீட்டை விட்டா எனக்கு வேற எந்த வீடு இருக்கு, எந்த வீடுமே கிடையாது, அப்படி இருக்கிறப்போ என்னை எதுக்காக வீட்டை விட்டு துரத்துறீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாவும் ரொம்பவே கோமா, இங்க பாருங்க சின்னம்மா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, தாமரைக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது, சின்னவங்க தான் பெரியவங்க தான் எல்லாருக்கும் புத்தி சொல்லுவாங்க, ஆனா நீங்களே இப்படி கீழ்த்தரமா நடந்துகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ நம்ம சேது இருந்துட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசவும், நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாரு சேது, உன்னோட அம்மா இறந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே உன்னை ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம், அப்படிப்பட்ட என்ன நீ என்ன பார்த்து பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க பாருங்க சின்னம்மா, அவங்க நடந்துகிட்டு இருக்கிறதுல இருக்கு, நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அப்படிதான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், நீங்க நடந்துக்கிட்டதுக்கு இப்போ வீட்டுல வச்சு நிக்க வச்சு பேசுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாரியா சேது, என்ன இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது, இவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தியா, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும், இந்த வீட்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க யாருமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்தியா, இன்னும் 5 நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, அவங்க உடனே இந்த வீட்டை விட்டு துரத்து விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு சித்ரா இருந்துட்டு, இங்க பாருங்க பெரியப்பா, நீங்க வீட்டை விட்டு போக சொல்லிட்டா நாங்க எங்க போவோம் சொல்லுங்க, எங்களுக்கு வீடா இல்ல யாருதான் இருக்காங்க சொல்லுங்க, உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே கிடையாது, அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக எங்களை வீட்டை விட்டு போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருங்கடி, நீங்க பண்ண தப்புக்காக தானே இப்போ வீட்டை விட்டு போக சொல்றாங்க, இனிமே என்னோட பையன் செத்தா கூட நீங்க இங்க வரவே கூடாது,
என்ன என்னோட பையன் சாகிறது, நான் செத்தா கூட நீங்க 2 பேரும் என்னோட சாவுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லவும், அத்தை என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, எந்த விஷயத்த வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோபமாவும் ஆக்ரோஷமாவும் சொல்றாங்க. இங்க பாருங்க, எப்படி என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியும், என்னால இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட நகர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நீயா போயிட்டேன்னா உனக்கு மரியாதை இல்ல, கழுத்தை பிடிச்சி வெளியே தண்ணலாம், உனக்கு அசிங்கமாயிடும், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து உன்னதான் கேவலமா நினைப்பாங்க, நீயே கௌரவமா உன்னோட திங்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு இங்க இருந்து வெளியே போயிடு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மாமா, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பவே பரிதாபமாக கேட்கவும், இங்கே பாருங்கடி, நீங்கள் பரிதாபமாக கேட்டாலும் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீட்டில் இடமே கிடையாது, என்னோட பையன் ஒத்துக்கிட்டாலையும் நான் ஒத்துக்கவே மாட்டேன், கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும், முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, கருப்பு இன்னும் 5 நிமிஷத்துக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா இவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடு கருப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்டையும் நம்ம சித்ரா கிட்டையும் போய், இங்க பாருங்க, நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டை விட்டு துரத்தலைன்னா நானே உங்களை 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க, நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நான் இவ்வளவு அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டு இந்த வீட்டுல இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது, நானே இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வெளியே வாசல்லையே நம்ம தாமரையும் சாவித்திரியும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. எப்படியும் நம்ம ஈஸ்வரிய வீட்டை விட்டு துரத்துவாங்க, அவ கூட கொஞ்சம் பேசி ஆகணும், அவளை வெறுப்பேத்தி ஆகணும், வெளியவே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்ராவும் ஈஸ்வரியும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு ஈஸ்வரியை பார்த்துட்டு, இங்க என்ன மாதிரி, என்ன எங்களை மாதிரியே நீங்களும் வெளியே வந்துட்டீங்களா, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் என்னோட மாப்பிள்ளை, நீங்க கட்டி வச்சுங்களே பிச்சைக்கார மாப்பிள்ளை, அவன் கிட்ட சொல்லி எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணது நான் தான், உங்களை பழிக்கு பழி வாங்கி ஆகணும்ல, இப்போ உங்களை வீட்டை விட்டு மட்டும்தான் துரத்திருக்கேன், உங்களை கண்டிப்பா வேற மாதிரி பழி வாங்கி தீருவேன், என் பொண்ணுக்கு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே, நான் உங்களை 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யா வராங்க. வந்த உடனே நம்ம சித்ரா கிட்ட, என்ன இது, எதுக்காக நீங்க வெளியே வந்திருக்கீங்க, உங்க திங்ஸ் எல்லாமே அங்க பேக்ல போட்டு வெளியே கொடுத்துட்டு வந்துருதுன்னு கொடுத்து விட்டாங்க, இப்போ நான் என்ன பண்றது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமா அந்த பேகெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே நம்ம சாவித்திரியும் தாமரையும் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டோம், ரொம்ப கேவலப்படுத்திக்கிட்டும் இருக்காங்க. நம்ம தாமரை சாவித்திரி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, இங்க பாருங்க அத்தாச்சி, நீங்க இப்படி ஒரு நிலைமைக்கு வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நீங்க கெடுத்தீங்கல்ல, அதனாலதான் கடவுள் அப்பவே உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காரு, என் பையன் என்னோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்படி நீங்க சந்தோஷமா இருந்துடலாம்னு நினைச்சு பார்த்தீங்களா, கண்டிப்பா அதை நான் விடவே மாட்டேன், நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ணது, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, உங்களை நான் என்னென்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு ரொம்பவே கோவமாவும் சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தாமரை இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, இங்க பாருங்க, எனக்கு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டுன்னு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களே, அந்த சந்தோஷத்துல எல்லாம் மண்ணு தூவ வர மாதிரி நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையை திருப்பி போடுற அளவுக்கு நான் உங்களை ஒரு விஷயத்துல பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே வருத்தமா, இங்க பாருங்க அத்தா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நான் நல்லது தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா அந்த நல்லது யாருமே புரிஞ்சுக்காம எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமாவும், நம்ம ஈஸ்வரி இல்லை நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, ஏதோ நடந்து போச்சு, இதுக்கு மேல நம்ம எதுவுமே மாற்ற முடியாது, தாமரை ரொம்ப பாவம், என்னதான் இருந்தாலும் ரொம்ப வசதியா வாழ்ந்த பொண்ணு, இப்போ அந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ எப்படி சந்தோஷமா இருப்பான், தங்கிக்க இடம் இல்லாம, சாப்பிட சாப்பாடு இல்லாம, மாத்திக்க துணி இல்லாம எப்படி இருப்பா அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இதை பத்தி உங்ககிட்ட நான் பேசணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இதை பத்தி உங்ககிட்ட பேசினா நீங்க ஏதாச்சும் வருத்த
வருத்தப்படுவீங்களோன்னு தான் இத்தனை நாளாக நம்ம பேசாமே இருந்தேன். அவங்க ரொம்ப பாவம், நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும் ராஜா அங்கே இருந்துட்டு இங்கே பாருமா அவங்களுக்கு நான் செய்யணும்னு தான் ஆசை. அவங்க பண்ணதெல்லாம் மனசில் நினச்சாவே எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. எப்படி அவங்கள மன்னிக்க சொல்கிறேன்? என்னால் அவங்கள மன்னிக்கிறதுக்கு மனசு வரவே மாட்டேங்குது. நான் என்ன பாவம் பண்ண சொல்லு? என்னை எதுக்காக இப்படியெல்லாம் ஏமாற்றணும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து இப்படி தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா நான் போய் விசாரிச்சுக்க மாட்டேனா? அவங்க தான் முட்டாள்தனமாக ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசிக்கிட்டு இருக்கவும் இதை கேட்ட உடனேயே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் தான் மனசு வச்சா கண்டிப்பாக நடக்கும். நம்ம ராஜாங்க இருந்துட்டு சாவித்திரியும் தாமரையும் மன்னிச்சு வீட்டுக்குள்ளே சேர்த்துவாங்களா மாட்டாங்களான்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை